தன்னோட தலையில தானே மண்ண வாரி போட்டுக்கிறது இதுதான் போல. அந்த மாரி இருக்க ஒரு சம்பவத்த நான் சொல்றேன். நம்ம வடிவேலு இருக்கார்ல, இந்த சினிமால இருக்கிறது நம்ம கேப்டன் தான் காரணம். அவர் இந்த அளவுக்கு ஃபேம் ஆகுறதுக்கு என்னதான் அவரோட டேலண்ட் முக்கியமா இருந்தாலும், ஃபர்ஸ்ட் வாய்ப்பு தரணும்ல. தந்தா தானே அவரு அந்த அளவுக்கு வர முடியும். அந்த டைம்ல செந்திலன், கவுண்டமணிலாம் செம பீக்ல இருந்த டைமு. அப்போ வந்து நம்ம கேப்டன் தான் வடிவேலுக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் குடுத்து அறிமுகம் செய்றாரு. அந்த நன்றி விசுவாசம் கூட இல்லாம நம்ம வடிவேலு வந்து டிஎம்கே மீட்டிங்ல கேப்டன் எப்படி பேசியிருக்காருன்னு பாருங்க. அவருக்கு பேர் வச்சிருக்காங்க, சொல்லக்கூடாது. கேப்டனா? கேப்டன் எதுக்கு கேப்டன்? எதுக்கா கேப்டன்? என்னையே தண்ணியை போட்டுக்கிட்டு போறது கேப்டனா? தண்ணியில மிதக்கிற கப்பலை ஓட்டுறவனுக்கு பேர் தான்டா கேப்டன். எந்நேரமும் தண்ணியில மிதக்கிறவனுக்கு பேர் கேப்டன் கிடையாது. அந்த கட்சி பேர் கூட வாயிலே வர மாட்டேங்குது. நாக்கு முக்காவா மூக்கு முக்காவா இன்னும் தேக்கு முக்கா இன்னும் சொல்றாங்க. இது பேசுறதுனால அவரோட சினிமா ஃபீல்ட்ல இருந்து கொஞ்ச நாள் அவரை வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நாய் சேகர், மாமன்னன் போன்ற படம்லாம் வந்து பண்ணாரு. உண்மையா சொல்லணும்னா அவர் ஒரு நல்ல டேலண்டான பர்சன் தான். ஆனா எதுக்கு கேப்டன் அந்த மாதிரி பேசியிருக்கணும்னு இப்போ வரைக்கும் வந்து நிறைய பேர் கேட்ட கொஸ்டினாவே இருக்கு. என்னதான் டிஎம்கே சொன்னாங்க, அதனால தான் அவர் பண்ணாரு. இப்ப அவர் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கலாம்ல, இல்ல என்னால பேச முடியாதுன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணியிருக்கலாம். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.